ஹலோ மக்களே, தமிழ் சினிமால இந்த கேமியோங்கிறது ஒரு பெரிய ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அது இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்ல. 90sல மாப்பிள்ளை படத்துல சிரஞ்சீவி கேமியோ பண்ணதுல இருந்து இன்னைக்கு கூலி படத்துல அமீர் கான் கேமியோ பண்ண வரைக்கும் பல கோணங்கள்ல நம்ம கேமியோஸ பார்த்திருப்போம். பட் எல்லா படத்திலயும் கேமியோஸ் வைக்கிறது அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் உருவானது விக்ரம் அண்ட் ஜெயிலர்ல இருந்து தான். சோ அங்கேருந்து தான் கேமியோஸ் ரொம்ப காமனான விஷயமா மாறிடுச்சு. இன்னைக்கு கேமியோஸ் இல்லாம படமே வர்றதில்ல. சோ இந்த வீடியோல கேமியோஸ் ட்ரெண்ட பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் நான் போட்ட போலிங் போஸ்ட்ல இதுக்கு தான் நீங்க அதிக ஓட்டும் பண்ணிருந்தீங்க, அதனால தான் இதை ஃபர்ஸ்ட் போடுறேன். சோ இதே மாதிரி இனிமேலும் நிறைய போஸ்ட் போடுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க சொல்றது தான் நான் வீடியோவா போட போறேன். சோ மறக்காம ஓட் பண்ணிடுங்க. சரி, இதுக்கப்புறம் வளவலன்னு பேசாம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமியோஸ்னால என்ன பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கு. அதுல மொதல் விஷயம் கிராண்ட் ஸ்கேல்ல பண்ற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒண்ணுமே இல்லாத படத்தை இவர் இருக்கார் அவர் இருக்காருன்னு சொல்லி கலெக்ஷனை ஏத்துறதுக்கான ஒரு மாஸ்டர் பிளானா தான் நான் இந்த கேமியோஸை பார்க்கறேன். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் அவங்களோட ஃபேவரட் ஹீரோ வராங்க அப்படின்றதுனாலயே ஒரு பெரிய ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவாங்க. ஈவன் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால இதையே ஒரு மாசம் பேசி கலெக்ஷனை ஏத்தி விட்டுருவாங்க. லைக் அந்த மாதிரி ஹிட்டான படம் தான் கூலி. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன ஒண்ணுமே இல்லாத படம் இதுதான். பட் அமீர் கான் வராரு, நாகார்ஜுனா வராரு, உபேந்திரா வராருன்னு சொல்லியே 151 கோடி ஓப்பனிங்கும் 550 கோடி கலெக்ஷனும் பண்ணாங்க. பட் இதுல அமீர் கானை கூட்டிட்டு வந்து பீடி குடிக்க வச்சது தான் மிச்சம். அண்ட் இதே மாதிரி அடுத்தது ஜெயிலர் 2 வருது. அதுல ஷாருக் கானை கூட்டிட்டு வந்து சீட்டாட வைக்காம இருந்தா சரி. பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, அதை விடுங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் கேமியோஸை வச்சு சீக்வலுக்கு லீட் கொடுக்கறது. லைக் படத்தோட எண்ட்ல ஒரு கேமியோவை வச்சு அடுத்த பாட்டுக்கு இப்பயே ஹைப் ஏத்துறது. சோ அதுல சொல்லணும்னா கங்குவால வந்த கார்த்தி, கல்கில வந்த விஜய் தேவர்கொண்டா, பிகேல வந்த ரன்பீர் கபூர், கடைசியா ஓஜி கேமியோ ஆஃப் ஆல் டைம் ரோலெக்ஸ், இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கான லீடு தான். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சதுல சிலதை நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த கேரக்டர்ஸை வச்சு நெக்ஸ்ட் பார்ட்டுக்கான ஹைப்பை ஏத்தி ஓப்பனிங் கலெக்ஷனை அதிகப்படுத்துறாங்க. பட் இதுல பிரச்சனை என்னன்னா எல்லா கேமியோவும் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகிற கேமியோக்கு சீக்வல் வரவே வராது. லைக் ரோலெக்ஸ் ஒர்க் ஆச்சு, சீக்வல் இன்னும் வரவே இல்ல. எப்போ வரும்னு லோகேஷ் தான் கேட்கணும். சரி, ஓகே, இதையும் விடுங்க. அடுத்து மூணாவது காரணம், ஸ்கிரீன் பிளேல எதுவும் லாக் இருந்தா கேமியோஸ் இம்பாக்ட வச்சு அதை சரி பண்ணிடலாம். லைக் விக்ரம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா போர் அடிக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வல்ல பீக் ஆகி கிளைமேக்ஸ்ல ரோலக்ஸை வச்சு பெரிய சம்பவம் பண்ணாரு லோகேஷ். ஆடியன்ஸும் கிளைமேக்ஸ்ல வந்த ரோலக்ஸை பார்த்து மறந்து போய் வெளில வந்து ஃபுல்லா பாசிட்டிவ் ரிவ்யூஸை அள்ளி இறச்சாங்க. படமும் பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. பட் விக்ரம் கலெக்ட் பண்ண 400 கோடியில 200 கோடி சூர்யாக்காக மட்டும் தான் வந்துச்சு. இதை யாருமே மறுக்க முடியாது, அதான் உண்மை. இந்த 3 விஷயத்தை தாண்டி ஒரு போனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சினிமாட்டிக் ஹைக்காக கேமியோஸ் யூஸ் பண்றது. அண்ட் அந்த ஹை மூமெண்ட்னால படமும் பாசிட்டிவா ரீச் ஆகும். லைக் ஜெயிலர் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல சிவராஜ்குமார் வந்தப்போ ஒரு கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் ஆச்சு பாருங்க. அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அதனாலே நான் 2-3 தடவை ஜெயிலர் பார்த்தேன். சோ அந்த ஹை மூமெண்ட் ஆடியன்ஸ் ஃபுட்ஃபால அதிகப்படுத்தும், ரிப்பீட்டட் ஆடியன்ஸை தியேட்டருக்கு கொண்டு வரும். சோ இதுவும் கேமியோஸ்னால ஒரு முக்கியமான பாசிட்டிவ் தான். அண்ட் இதோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் முடியுது. இப்ப நெகட்டிவ்ஸ்குள்ள போலாம். இதுலயும் முக்கியமான 3 விஷயம் இருக்கு. அதுல மொதல் விஷயம், கேமியோஸ் எழுதும் போது கொஞ்சம் தப்பானாலும் மொத்த படமும் குப்பை தான். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் கூலி. இந்த விஷயத்துக்கு உதாரணம் சொல்ல நிறைய படங்கள் இருந்தாலும் அமீர் கானை கூட்டி வந்து பீடி குடிக்க வச்சதுக்காகவே எத்தனை வாட்டி வேணாலும் இந்த படத்தை அடிக்கலாம். பட் அதனால நான் சூப்பர் ஸ்டாரை ஹேட் பண்றேன்னு நினைக்காதீங்க. நோ ஹேட் டு சூப்பர் ஸ்டார். இப்போ இந்த கூலி படத்துல கேமியோஸ் பேக் ஃபயர் ஆச்சு. அதனால ஆடியன்ஸ் உஷாராயிட்டாங்க. இதுல ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா படத்தை போட்டு கண்ணா அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுவே நல்ல லாஜிக்கோட பெஸ்டா ஒரு ஜெயிலர் சிவராஜ்குமார் மாதிரியோ இல்ல விக்ரம் சூர்யா மாதிரியோ எழுதியிருந்தா இந்த கேஸ்டிங்க்கு படம் கண்டிப்பா 1000 கோடி அடிச்சிருக்கும். பட் எங்க அமீர் கானுக்கு ஒரு கட்டு பீடி தான் மிச்சம். பட் என்ன பண்றது, அந்த பிளாஷ்பேக்காக இன்னும் 100 வாட்டி கூட அந்த படத்தை பார்க்கலாம். சரி, ஓகே, இதை விடுங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம், கேமியோஸ் பயங்கரமா எழுதிட்டா மெயின் கேரக்டர்ஸையே ஓவர் ஷேடோ பண்ணிடும். லைக் ரோலக்ஸே நம்ம எடுத்துக்கலாம். ஏன் ப்ரோ ஜெயிலர் விக்ரம் கூலியை விட்டா உனக்கு ஒரு படமே கிடைக்கலையா, சுத்தி சுத்தி இந்த 3 படத்தை பத்தியே பேசிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக தான் இந்த 3 படங்களை வச்சு மட்டுமே நான் சொல்றேன். போக அடுத்து வேற எல்லா படங்களையும் உள்ள சேர்க்கிறேன். சோ இப்ப 2 நிமிஷம் அந்த ரோலக்ஸ்னால 3 மணி நேரம் நடிச்ச கமலையே மறந்துட்டாங்க. இதுல என்ன ப்ரோ இருக்கு, அதான் படம் நல்லா ஓடிருச்சே அப்படின்னு நீங்க சொல்லலாம்.
பட் இந்த விஷயம் ரஜினி கமல் நடிக்கிற அந்த படத்தில் நடந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. கண்டிப்பா படம் ஓடாது. ஏன்னா ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னொருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அவரோட ஃபேன்ஸ் படத்தை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, படமும் ஓடாம போயிடும். இதே தான் மலையாளத்துல பேட்ரியாட் படத்துக்கும் நடந்துச்சு. மம்முட்டி மோகன்லால் படம் அப்படின்னு ப்ரோமோட் பண்ணிட்டு மோகன்லாலுக்கு ஒரு சின்ன கேமியோ ரோல் கொடுத்தது மட்டும் இல்லாம கடைசியில லிப்ட்ல போட்டு அடிச்சும் கொண்டாங்க. அப்புறம் எப்படி படம் ஓடும்? ஏன்னா தமிழ்ல வர போறது சாதாரண படம் இல்ல, கிரேட்டஸ்ட் ரியூனியன். ரஜினி கமல் அரௌண்ட் 28-30 வருஷத்துக்கு அப்புறம் நடிக்க போறாங்க ஒன்னா சேர்ந்து. அதுல இந்த மாதிரி ஓவர் ஷேடோ கேரக்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஓடவே ஓடாது. சோ அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் கேமியோ பண்றப்ப மெயின் கேரக்டர்ஸையே சில நேரங்கள்ல ஓவர் ஷேடோ பண்ணி படத்துக்கு பேக்லாஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது எழுதுறப்ப கூடவும் எழுதாம குறைச்சும் எழுதாம கரெக்டா எழுதணும். சரி, ஓகே, இதையும் விடுங்க. அடுத்து மூணாவது மைனஸ், கடைசி மைனஸும் இதுதான். கேமியோஸ்னால வர பட்ஜெட் பிரச்சனை. மல்டிபிள் ஸ்டார்ஸ் கேமியோ பண்ணும்போது ஒவ்வொருத்தர் சேலரியும் சேர்த்தா பட்ஜெட் எங்கேயோ போயிடும். அந்த அமௌண்ட்டை படம் கலெக்ட் பண்ணிடுச்சுன்னா ஓகே, இல்லனா பெரிய ஃபிளாப் ஆயிடும். அண்ட் அந்த கேஸ்டிங்க்கும் பெரிய கெட்ட பேர் உண்டாகும். லைக் இதுதான் பிரம்மாஸ்திரா படத்துக்கு நடந்துச்சு. அதுல அவ்வளோ அன்வான்ட் கேமியோஸ் இருக்கும். லைக் ஷாருக் கான், நாகார்ஜுனா, அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், இன்னும் பல. இவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னே தெரியாது. 5 நிமிஷம் 10 நிமிஷத்திலேயே அவங்களை அடிச்சு கொண்டு போயிடுவான் வில்லன். ஆனா அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அவங்க வாங்கின சம்பளம் படத்தோட பட்ஜெட்டை எங்கேயோ கொண்டு போய் விட்டுச்சு. அதனால அந்த அமௌண்ட்டை ரீகலெக்ட் பண்ண முடியாம படம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. தட்டி தடமாறி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போனாலும் அந்த பட்ஜெட் இல்லைனா படம் இன்னும் சூப்பரா வந்திருக்கும். ஸோ இதனால மல்டிபிள் ஸ்டாரிங்க கம்மி பண்றது நல்லது. தேவைப்பட்டா மட்டும் யூஸ் பண்ணணும், தேவையில்லைனா அதை தேவையில்லாம யூஸ் பண்றது தேவையில்லாத விஷயம். சரி, அதை விடுங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் இல்லாம எதுக்கும் ஆகாத கேமியோஸ்லாம் இருக்கு. எதுக்கும் ஆகாத கேமியோஸ் லைக் வாரிசு எஸ்.ஜே. சூர்யா, கோட் சிவகார்த்திகேயன், கொக்கி குமார், அப்புறம் நம்ம பாய், இந்த கேரக்டர்ஸ்லாம் எதுக்கும் உதவாத கேமியோ. நட்புக்காகன்னு வேணா சொல்லிக்கலாம். ஸோ ஃபைனலா இந்த கேமியோஸ்னால வர பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் சொல்லிட்டேன். இதையும் தாண்டி நீங்க எதுவும் சொல்லணும்னு நினைச்சாலோ இல்ல சொல்றதுக்கு எதுவும் வச்சிருந்தீங்கனாலோ போற போக்குல கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. குட் பை.